அந்த காலத்துல வந்து இப்ப நீங்க வந்து 2 கார்மெண்ட் பேங்க் செக்யூரிட்டி வாங்கி விக்கிறாங்கன்னு வைங்க. ம். டைரக்ட்டா வாங்கி விக்க மாட்டாங்க. த்ரூ அ புரோக்கர் வாங்கி விப்பாங்க. ம். அந்த புரோக்கர் தான் ஹர்ஷத் மேத்தா. ம். அந்த கேப் அதாவது நான் இதிலிருந்து இந்த பணத்த என் அக்கவுண்ட்லேருந்து இன்னொரு பேங்க் அக்கவுண்ட்டுக்கு மாத்துற கேப்ல. எக்ஸாம்பிள் தான் குடுக்குறேன். ம். பேர் சொல்ல வேண்டாம். ம். ஏ பேங்க் இருக்கு. ம். அது கவர்ன்மெண்ட் ஓன்டு பேங்க்கு. ம். பி பேங்க் இருக்கு. ம். அதுவும் கவர்ன்மெண்ட் ஓன்டு பேங்க். ம். பேங்க் ஏ ஸ்டாக் விக்குது. ம். பேங்க் பி காசு குடுக்குது. ம். பேங்க்கே வந்து ஹர்ஷத் மேத்தாட்ட பேப்பர் குடுக்கும். பேங்க் பி பணம் வந்து ஹர்ஷத் மேத்தாட்ட குடுப்பான். ஒரு 10 நாள் கழிச்சு தான் ஹர்ஷத் மேத்தா பேங்க்கே காசு குடுப்பான். ம். அந்த பீரியட்ல ரொட்டேஷன் பண்ணின்னு இருந்தான். கோடிக்கணக்குல. கோடிக்கணக்குல. இதுல வந்து இந்த பிர ஃபாரின் பேங்க்ஸும் இன்வால்வ்டு. ஓகே. சிட்டி பேங்க்கு, ஏஎன்சி பேங்க்கு, ஸ்டான்சார்ட் இவங்கெல்லாம் இன்வால்வ்டு. இவங்க எல்லாமும் ட்ரேட் பண்ணின்னு இருந்தாங்க. சிட்டி பேங்க்கு, ஏஎன்சிலாம் வந்து ஈல்டு கர்வ கரெக்ட்டா புரிஞ்சுகிட்டு, நம்ம நேஷனலைஸ் பேங்க்ஸ்காரங்களுக்கு ஈல்டு கர்வ்னாலே என்னன்னு தெரியாது அப்போ. இவங்கள வச்சு அடி அடின்னு அடிச்சு காசு பண்ணின்னு இருந்தாங்க. அதனால ஒரு ட்ரேடிங் ஆப்பரேஷன் ஓடின்னு இருந்தது.